ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய விஷயம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்கிறேன். எதை பற்றிய விஷயம் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேதி மிகவும் முக்கியமான ஒரு நாளாக வந்திருக்கு. நாளை நாள் மார்ச் மாதத்துடைய 6ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் குரோதி ஆண்டுடைய 11வது மாதமான மாசியுடைய மிகவும் முக்கியமான 22ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியாழக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை மிகவும் எச்சரிக்கையான ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம். நாளை நாள் அப்படி என்னடா எச்சரிக்கையான வியாழக்கிழமை, நாளை நாள் திதி கூட எதுவுமே வரலையே அப்படின்ட்டு கண்டிப்பாக நோட் பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலி நாளைய வியாழக்கிழமை வாஸ்து என்று குறிப்பிடப்படக்கூடிய நாளானது வந்திருக்கு. வாஸ்துங்கிறதெல்லாம் ஒரு நாளாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக வாஸ்துங்கிறது ஒரு முக்கியமான எச்சரிக்கையான நாள். நம்மள நிறைய பேருக்கு வாஸ்து நாள் பற்றி தெரியாததுனால தான் நிறைய ப்ராப்ளங்களை வாழ்க்கையில் சந்திக்கிறோம். இனி அந்த மாதிரி சந்திக்கக்கூடாது. இது மாசியில் வரக்கூடிய வாஸ்து நாள். பூமி பூஜை போடணும், வீடு கட்டுவதற்கு பூஜை போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நாளை நாளில் பூஜைலாம் செய்யலாம். இப்போ நீ சொல்லிட்ட எங்களுக்கு டைம் இல்லையே, நாங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் சிம்பிளாக நான் வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலுமிச்சம் பழத்தை அறுத்து விட்டுட்டா கூட வாஸ்து பூஜை செஞ்ச மாதிரி கணக்கு. அதனால் நாளை நாள் வாஸ்து பூஜையை வீடு கட்டுறதுக்கு போட்டுருங்க. அது ரொம்ப 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 நல்லது. ஆக்சுவலி வாஸ்து நாள் என்று குறிப்பிடப்படக்கூடிய நாளில் சில எச்சரிக்கையான விஷயங்கள் இருக்குது. சில விஷயங்கள் செய்யணும், சில விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு. அந்த வகையில் நாளை வியாழக்கிழமை வாஸ்து நாள் வந்ததுனால எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாளை நாள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியும். வியாழக்கிழமையில் நாளை வாஸ்து நாளில் மறந்தும் இந்த விஷயங்களை செஞ்சிடாதீங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பண பிரச்சனையை நீங்கள் சந்திப்பீங்க. அதனால் வியாழக்கிழமையில் நாளை நாள் மறந்தும் இந்த விஷயங்களை செஞ்சிடாதீங்க. வாங்க என்ன செய்யக்கூடாதுங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு குரு பகவானுடைய அருள் வேண்டுமானால், விரும்பினால் ஒரு சில செயல்கள், விஷயங்களை வியாழக்கிழமையில் வாஸ்து நாளில் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நாளை நாள் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏனெனில் நாளைய வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உரியதும் வாஸ்து நாளுக்கு உரியதுமாக வந்திருக்கு. ஆக்சுவலி கிரகங்களில் குரு வியாழன் மிகப்பெரிய கிரகமாக கருதப்படுது. அதே போல் இது கடவுள்களுடைய குருவாகவும் இருக்கிறாங்க. ஜாதகத்தில் கூட குரு வலுவான நிலையில் இருந்தால் அனைத்து பிரச்சனைகளும் விலகும் என்று கூறப்படுது. மறுபுறம் குரு பலவீனமாக நிலையில் இருந்தால் அது அந்த நபருடைய கல்வியில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுது. நிதி பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கும் நேரிடும். இது தவிர திருமணத்தில் பல தடைகள் மற்றும் திருமண வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியது கூட குருவால் தான் இருக்குது என்று சொல்லப்படுது. உங்களுக்கு குரு பகவானுடைய அருள் வேண்டுமானால், விரும்பினால் ஒரு சில செயல்கள் நாளைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்யக்கூடாது. அதுவும் வாஸ்து நாளாக வந்திருக்கிறதுனால சில விஷயங்களை நாளை வியாழக்கிழமையில் செய்வதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் வியாழக்கிழமை நாளை நாள் வாஸ்து குரு பகவானுக்கு உரியதாக வந்திருக்கு. இப்போது நாளைய வியாழக்கிழமை என்ன செய்யக்கூடாது மற்றும் என்ன செய்ய வேண்டும் என்பதை தொடர்ந்து வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொள்வது இந்த வீடியோவில் முக்கியம் கிடையாது, இதை நாளை நாள் ஃபாலோ பண்ணுறது தான் முக்கியம். அதனால் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதை கண்டிப்பாக நாளை நாள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நாளைய வியாழக்கிழமையில் இந்த வாஸ்து நாளில் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தலைமுடி நகம் வெட்டக்கூடாது. ஆக்சுவலி ஜோதிடத்தின்படி வியாழக்கிழமையில் தலைக்கு குளிப்பது, தலைமுடியை வெட்டுவது, நகை வெட்டுவது, சேவிங் செய்வது இந்த மாதிரிவற்றை செய்யக்கூடாது என்று சொல்லப்படுது. இவ்வாறு இதெல்லாம் நாம் செய்வதன் மூலம் பண தொடர்பான பிரச்சனைகள் அதிகரிப்பதோடு உங்களோட முன்னேற்றத்தில் தடை ஏற்படும். ஸோ தடை ஏற்படுவதற்கு இதுவும் ஒரு காரணம். அதுவும் வாஸ்து நாளில் இதெல்லாம் நீங்கள் செய்தீங்கன்னா
கண்டிப்பாக நீங்கள் எது செய்தாலும் உங்களுக்கு தடைகள் தான் அதிகமாக வரும். அதனால் தடைகளை தகர்த்தெறிவதற்கு இந்த விஷயங்கள் நாளை நாள் செய்யாமல் இருங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருக்கும் தான் சொல்கிறேன். நாளை வியாழக்கிழமையில் தலைக்கு குளிக்கிறது, தலைமுடியை வெட்டுவது, நகை வெட்டுவது, சேவிங் செய்வது, இந்த மாதிரி எதையும் செய்யக்கூடாது. செய்கிறத நாளை ஒரு நாள் அவாய்ட் பண்ணிக்குங்க. அப்புறம் 2வது, நாளை நாள் வியாழக்கிழமையில் நாம் செய்ய வேண்டியதில் மெயினாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வீட்டை சுத்தம் செய்யலான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் விசேஷங்களுக்கு சுத்தம் செய்வதாக இருந்தால் அதை வியாழக்கிழமையில் செய்யக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு நான் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய் மொட்டை அடிக்க போகிறேன், இல்லை குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்க வைக்க போகிறேன், இல்லை நான் இந்த கோவிலில் போய் பொங்க வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விசேஷம் வைத்து அதுக்கு வியாழக்கிழமையில் சுத்தம் செய்யக்கூடாது. நார்மலாக வீட்டில் குப்பை இருக்குது அதனால் சுத்தம் செய்கிறேன்னு செய்யலாம். ஆனால் அதுக்காக ஸ்பெஷலாக சுத்தம் செய்யக்கூடாது. மெயினாக வீட்டுடைய குப்பைகளை வியாழக்கிழமையில் தூக்கி எறியக்கூடாது. இது தவிர நாளை நாள் எந்த கெட்ட அல்லது மோசமான வேலைகளையும் வீட்டில் செய்யக்கூடாது. அது நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதிலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக செயல்படணும். அப்புறம் வியாழக்கிழமையில் இன்னொன்று என்னென்னா, துணியை சலவைக்கு கொடுக்கவோ அல்லது அச்சிடக்கூடிய பணியை செய்யக்கூடாது. அதாவது வியாழக்கிழமைங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாஸ்து நாளாக இருக்கிறதுனால துணியை சலவை பண்ணால் நம்மளுடைய மனசு சலவை ஆகும்னு சொல்லப்படுது. அதனால் சலவைக்கு நாளை நாள் துணியை கொடுக்கவும் கூடாது. நீங்கள் அந்த பணியை நாளை நாள் ஒத்தி வைக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக எப்போதாவது துவைக்கக்கூடிய துணிகளை கூட வியாழக்கிழமையில் துவைக்கிறேன்னு சொல்லி துவைக்கக்கூடாது. இருப்பினும் நீங்கள் தினமும் துவைக்கக்கூடிய துணிகளை கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை வியாழக்கிழமை துவைக்கக்கூடாது. இது மற்ற வியாழக்கிழமையில் கூட பிரச்சனை இல்லை, துவைச்சிடலாம். ஆனால் நாளை நாள் வாஸ்து நாளாக வந்திருக்கு, அதனால தான் துவைக்கக்கூடாதுங்கிறத இவ்வளோ அழுத்தமாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்புறம் வியாழக்கிழமையில் இவ்வளோ நேரம் செய்யக்கூடாததெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக வியாழக்கிழமையில் செய்ய வேண்டிய விஷயங்கள் பற்றி பார்க்கலாம். இப்போ இது நான் சொல்கிறது வாஸ்து நாளுங்கிறதுனால இதை செய்தீங்கன்னா வாஸ்து பிரச்சனை உங்களுக்கு இருந்தால் சரியாகும். ஆல்ரெடி வீடெல்லாம் கட்டிட்டீங்க, கட்டினதுக்கு பின்னாடி வாஸ்து தெரியலன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி வாஸ்து பிரச்சனை இருக்கிறவங்களாம் நாளைய வாஸ்து நாளில் வியாழக்கிழமையில் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் செய்தீங்கன்னா வாஸ்து பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் சரியாகும். ஃபஸ்ட்டு நாளை நாள் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, விஷ்ணு மற்றும் லக்ஷ்மி தேவியை வணங்குறது தான். ஆக்சுவலி வியாழக்கிழமையில் விஷ்ணு பகவானையும் லக்ஷ்மி தேவியும் வணங்கணும். விஷ்ணு மற்றும் லக்ஷ்மி தேவி செல்வத்துடைய அடையாளங்கள், அதனால் இவங்களை வணங்கணும். முடிந்தால் நாளை நாள் விஷ்ணு பகவான் லக்ஷ்மி தேவிக்கு சிறப்பு வழிபாடு செய்யுங்க. இது உங்கள் திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கி செல்வ செழிப்போடு இருக்க உதவும். எல்லாத்துக்கும் மேலே வாஸ்து பிரச்சனையை சரி பண்ணி வீட்டில் வாஸ்து உங்களுக்கு குடிக்கொண்டு வைக்கும். அதனால் கண்டிப்பாக நாளை நாள் சிறப்பு வழிபாடு செய்யுங்க. ஒன்றும் பெருசாக கிடையாது, விளக்கேற்றி அவங்களுக்கு ஏதாவது நெய்வேத்தியப்படுத்த அவங்க பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணுறது தான். அதுதான் சிறப்பு வழிபாடு, அதை பண்ணாவே போதும். அப்புறம் 2வது, நாளை நாள் பசுவிற்கு உணவளிக்கிறது. ஸோ வியாழக்கிழமையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை நாள் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த பசுவுக்கு நீங்கள் உணவளிக்கிறது பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பசுவுக்கு உணவளிக்கிறது அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முக்கியமான விஷயந்தான். அதுவும் நாளை வியாழக்கிழமையில் வாஸ்து நாளில் கடலை மாவில் வெல்லம் மற்றும் மஞ்சள் சேர்த்து பிசைந்து அதை பசுமாட்டிற்கு உணவாக குடிக்கணும். அப்புறம் மேலும் அது குளிக்கும்போது நீரில் ஒரு சிட்டிகை மஞ்சள் சேர்த்து அந்த மாட்டை குளிக்க வைக்கணும். நீங்கள் குளிக்க வைக்க முடியாது, பசுமாட்டிற்கு குளிக்கிறதுக்கு தேவையான தண்ணியும் அதில் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்து கொடுங்க. அந்த மாதிரியும் நான் சொன்ன அந்த நெய்வேத்தியமும் பசுவுக்கு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட உங்களுக்கு அளவு கடந்த ஒரு வெற்றியானது கிடைக்காது. அப்புறம் வியாழக்கிழமை நாளை நாள் இந்த வாஸ்து நாளில் உங்களுடைய திறன்களுக்கு ஏற்ப ஏழைகளுக்கு தானம் கொடுங்க. அதுலேயும் கடலைப்பருப்பு, வாழைப்பழம், இந்த மாதிரி மஞ்சள் நிற பொருட்களை தானம் கொடுக்கறது ரொம்ப 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 நல்லது. இதெல்லாம் நாளை வியாழக்கிழமையில் செய்ய வேண்டிய விஷயங்கள்.
இதெல்லாம் செய்திங்கன்னா வாஸ்து பிரச்சனை உங்களுக்கு இருந்ததுன்னா கூட சரியாகும். ஸோ நாளை வியாழக்கிழமை வாஸ்து நாளில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை அனைவரும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் வந்து நாளை நாள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.